நீ ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லி நீ நிபந்தனைக்குட்படுத்தி நீ செய்யாமல் போனா அது உனக்கு பாவம். அது உன்னிடத்திலே கர்த்தரால் கேட்கப்படும். கர்த்தர் கேட்கும் பொழுது நீ கொடுக்காம இருக்கிறதே பாவம். ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா, என் பையனுக்கு மட்டும் நல்ல வேலை கிடைச்சதுன்னா முதல் மாசம் சம்பளத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன்னு நான் பொருத்தனை பண்ணிருப்பேன். லாஸ்ட்ல என்ன பண்ணுவோம், அந்த சம்பளம் வந்தவொடனே அடுத்த மாசம் கொடுக்குறோம். அடுத்த மாசம் அதை விட பெரிய பிரச்சனை வந்துடும். அதுக்கப்புறம் அது நம்ம பொருத்தனை பண்ணி ஒன்றையும் கொடுக்கல, அதனால ஒன்றையும் ஆகலையே, எதுக்கு போய் கொடுத்துக்கணும் விடு. சரி, 15,000 ரூபாய் சம்பளம் 5,000 ரூபாய் கொடுக்குறோமா, ஒரு 5,000 ரூபாய் கொடுத்துரும். இல்லைன்னா இதையே பிரித்து 3 மாதம் 5,000 ரூபாய் கொடுத்து இந்த பொருத்தனையை நிறைவேற்றலாம். இல்லை, தப்பு. ஒரு பொருத்தனை பண்ணி ஒரு ஆடையோ மாட்டையோ நீ ஆண்டவருக்கென்று பொருத்தனை பண்ணி கொண்டு போய் நீ பலியிடும்படி கொடுக்கும் பொழுது அது நீண்ட அவயமா இருக்கலாம், அது குறுகிய அவயமா இருக்கலாம், அதை நீ செலுத்தலாம். ஆனால் அது கர்த்தருக்குள்ளே அங்கீகரிக்கப்படாது. எது ஏற்கப்படும் அப்படின்னா, நீ சொன்னபடியே செய்கிறது மாத்திரம்தான் ஏற்கப்படும்.